வெல்கம் பேக் டு TAMOUL. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோதலா ரூத் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கோதலா ரூத் வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு மற்ற டாபிக்ஸில் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்ததுனால அந்த டாபிக்ஸ் வந்து போட முடியல. இப்போது சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கோதலா ரூத் வந்து வீடியோஸஸ் நிறையவே போட்டோம், ஒரு 40 வீடியோஸஸ்க்கு மேலே. இப்போ நான் வந்து கோந்துவித் சம்மந்தமான வீடியோஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் போடல. இந்த வீடியோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கோந்துவித் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய மோனிட்டர் எனக்கு கொடுத்த அட்வைஸ் தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்சர் செக்ஷன் வருது, சந்திப்பு வருது அப்படின்னா அந்த சந்திப்பை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேகத்தை வந்து குறைச்சிக்கணும். திரும்பும் போது உங்களுக்கு அந்த வீத்தஸுக்கு உங்கள் வண்டி அடாப்டே ஆகி, அதாவது அந்த வண்டியோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? நீங்கள் திரும்பும் போது பொறுமையாக திரும்பணும், சடனாக திரும்பிடக்கூடாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், எங்கே திரும்பினாலும் சரி சிக்னல் போடாமல், இண்டிகேட்டர் போடாமல் திரும்பக்கூடாது. மூன்றாவது விஷயம், ஆங்கிள் மோர் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த இடம் தெரியாது. ஸோ அது தெரியாத பகுதியை தான் வந்து ஆங்கிள் மோர்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய தலையை திருப்பி பார்த்து தான் நீங்கள் ஒரு இடத்துல வந்து மாறுறீங்கனாலோ, ஒரு ஆக்சுவலி வளைவில் திரும்புகிறீங்க அப்படின்னாலோ நீங்கள் கண்டிப்பாக ஆங்கிள் மோர் தலையை திருப்பி பார்க்கணும். அது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கண்ணால் மட்டும் அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து திரும்பும் போது உங்களுடைய தலையை திருப்பி பார்த்துட்டு வண்டியை திருப்புறது தான் பெட்டர். ஸோ இது முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். நாலாவது விஷயம், பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக் போடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிரேக்கில் லைட்டாக ஸ்மூத்தாக பிரேக் அழுத்தணும். டக்குன்னு குத்துனீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் பிரேக் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பிரேக் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரேக் போடும் பொழுது உங்களுடைய பிரேக் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மிடில் கண்ணாடியை வந்து பார்த்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா பிரேக்கை வந்து போடணும். ஓகேவா? அவங்க ரொம்ப பக்கத்தில் வரும்போது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் போடணும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த ஆங்கிள் மோர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட காட்டிக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்சில் சினிமான்னு சொல்லுவாங்க. அது வேறு வழி இல்லை, அது செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மூலயமா புரிய வைக்கணும். ஸோ 4 to 5 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய மிடில் கண்ணாடி, துருவாத், கூஷ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். அடுத்தது 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வீத்தஸ், அதாவது நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரைக்கும் போகலாம். ஓகேவா? அதுக்கு தாண்டிங்க அப்படின்னா செகண்ட் கியரை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடணும். செகண்ட் கியரில் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். ஓகேவா? 30 தாண்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் கியருக்கு மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி கியருக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீடை வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கியர்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 20 வச்சு தாண்டிங்கன்னா வண்டி கத்தும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மேபி அதனால் மார்க் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வெட்டி இழுக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்மூத்தாக திருப்பணும். ஓகேவா? நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் தெரியாது வெட்டினா கூட. பட் ஆனால் கூட உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செருப்பு சம்மந்தமாக உள்ளது. ஆக்சுவலி ஷூ மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வெயில் நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்புலாம் போட்டு போயிடாதீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஷூ, ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூவை நீங்கள் போட்டு போங்க. புது ஷூலாம் போட்டு போனீங்க அப்படின்னா சில டைம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஓகேவா? ஆக்சிலேட்டருக்கும்
நமக்கும் வந்து பிரேக்கோ ஒரு டச் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஷூவை நீங்கள் போட்டு போகிறது பெட்டர். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு கோந்தித் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோதலா ரூத்து கொஞ்சம் அதை வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் ரூல்ஸஸ் அதை தான் வந்து நீங்கள் வந்து கோந்தியத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயினாக என்னென்ன கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. துருவாத்துக்கு வந்து வழிவிடணும், அதுக்கப்புறம் வந்து பியத்தோனுக்கு வழி கொடுக்கணும். ஸோ திரும்பும் போது என்ன மாதிரி திரும்பணும், ஆக்சுவலி ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது அப்படின்னா நீங்களும் கூஷில் போகிறீங்க, அவன் வந்து கூஷில் போகிறான் அப்படின்னா என்ன செய்யணும், யார் வந்து முன்னாடி போகணும், ஓகேவா? அந்த மாதிரி ப்ரியாரிட்டி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ. ஒரு சிம்பிளான விஷயம் தான். நான் என்னுடைய மோனிட்டர் எனக்கு என்னென்ன சொன்னாரோ நான் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்து அதை கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு விஷயம், சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். நான் வந்து இன்னும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும், டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நான் சும்மா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் வேணும், வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோதலா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டட் நிறைய மெசேஜஸ்லாம் வந்ததுனால நான் வந்து அதை கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கனாலே என்னுடைய யூடியூப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோ டாப்பில் வந்து ஒரு 10 வீடியோ அதிகமான வியூஸ் போகிற வீடியோஸ்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடியோ வந்து இந்த கோதலா வீடியோவாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி திரும்பவும் கோதலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். இன்னும் இது சம்மந்தமாக வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்புறம் லைக்ஸ், ஸோ இதுதான் வந்து மோட்டிவேஷன். அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மெர்சி அவ்வா.